Lube pump 1 HP first phase, single phase first pole, second pole running coil, starting coil winding finished. So full winding finished total. இந்த வைண்டிங் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ க்ரீன் கலரில் இருக்க 2 ஒயரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெப்பாசிட்டர் லைனு, ரெட் கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸு, பிளாக் கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூட்ரலு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டிச் பண்ணியாச்சு. வைண்டிங்க்கு வார்னிஷ் அப்ளை பண்ணி 24 ஹவர்ஸ் கழித்து கனெக்ஷன் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 1 HP லூப் பம்போட கனெக்ஷன் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி 2 காமனான எல்லோ கலரோ க்ரீன் கலரோ வந்திருக்கும், ஒன்று ரெட்டு ஒன்று ப்ளூன்னு சொல்லி வந்திருக்கும், ப்ளூ இல்லைனா பிளாக்குன்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இந்த ஒயரை வச்சு எப்படி கனெக்ஷன் போடுறது அப்படிங்கிறத அதில் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்றுமே இல்லை, ரெட்டு பிளாக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா காமனாக நம்ம லைனில் கொடுக்க வேண்டிய சப்ளை, அதாவது நம்ம இன்புட் லைனோட சப்ளை வந்து இதில் தான் கொடுப்போம், ரெட்டு ப்ளூன்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எல்லோ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ இது எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ இங்கே வந்து டெர்மினல் பாக்ஸ் வச்சு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டெர்மினல் பாக்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் கேபிளை வந்து கரெக்டாக அந்த ஃபஸ்ட்லேயும், பிளாக் கலர் கேபிளை வந்து செகண்ட்லேயும் வந்து கனெக்ஷன் பண்ணணும். ஸோ இப்படி கனெக்ஷன் பண்ணதுக்கப்புறமே இதில் வந்து அவுட்புட் லைன் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டெர்மினல் பாக்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் கனெக்ஷன் பண்ணியாச்சு. பார்த்திங்க அப்படின்னா கெப்பாசிட்டி லைன் கரெக்டாக கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து கெப்பாசிட்டரோட கனெக்ட் பண்ணோன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ கனெக்ஷன் மொத்தமாக ஒரு ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா கனெக்ஷனை பர்ஃபெக்டாக சால்ட்ரிங் பண்ணி பேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த டெர்மினல் பாக்ஸை வந்து இங்கே வந்து ஒரு டெர்மினல் பாக்ஸ் வரும். ஸோ இந்த டெர்மினல் பாக்ஸ் வரும். இந்த டெர்மினல் பாக்ஸ் வந்து இங்கே கரெக்டாக அசம்பிள் பண்ணிவிட்டு பம்பை ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டலாக அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லூப் பம்ப் 1 HP வந்து இவ்வளோ நேரம் வந்து வைண்டிங் எப்படி பண்ணுறது, வைண்டிங்கில் கனெக்ஷன் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த பம்பை வச்சு எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இந்த பம்போட பேரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது, ரோட்டர் அங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமே வந்து எப்படி மோட்டர் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வந்து பார்த்திங்க அப்படின்னா 6202 அப்படிங்கிற பேரிங் தான். ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ஒரே பேரிங் தான், ஒரே சைஸில் பேரிங் தான். ஸோ இதை தான் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேரிங் இந்த மாதிரி வச்சுட்டு, ஸோ பேரிங் ப்ரெஸ்ஸில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேரிங் வந்து உள்ளே போயிடும். ஸோ இப்போ அதை ப்ரெஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ இப்போ இந்த ப்ரெஸ்ஸை வந்து பார்த்துருப்பீங்க. நான் இந்த ராடை சுற்றும்போது பார்த்திங்க அப்படின்னா உள்ள பேரிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெஸ் ஆயிரும். ஸோ இப்போ இங்கே உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் ரிங் ஒன்று இருக்கும். இது வந்து வாட்டர் கட்டிங் ரிங் அப்படிம்பாங்க. ஒருவேளை சீல் லீக் ஆகி இது வழியாக தண்ணி வெளியே வந்துச்சு அப்படின்னா இந்த வாட்டர் கட்டிங் ரிங்கில் மூலிமா பட்டு தண்ணி வந்து கீழே தான் ஊற்றுமோ தவிர வைண்டிங்க்கு உள்ளே போகாது. ஸோ இப்போ இந்த பம்பை வந்து ப்ரெஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமே இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரி மேல் பக்கமும் ஸ்டெப் வந்து ஃபுல்லாக உள்ளே இறங்கியிருக்கும். ஸோ இப்படி இறங்கி தான் பம்ப் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு, பேரிங் வந்து பர்ஃபெக்டாக ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ பேரிங் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெஸ் பண்ணியாச்சு. ஸோ மோட்ரு வந்து அசம்பிள் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டெப் வந்து மேல் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா தைராய்டு போல்ட்டை கீழ்ப்பக்கம் இருக்கிறத ஒரு நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இதுக்கு மட்டும் நான் தைராய்டு போல்ட் போட்டிருக்கேன். ஸோ மிச்சதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைரக்ஷனில் வச்சு நான் பேக் கவர் அசம்பிள் பண்ணும்போது தைராய்டு போல்ட் போட்டுக்குவேன். ஸோ இப்போ கரெக்டாக ரோட்டருக்கு ஏற்ற மாதிரி உள்ளே விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டாக போய் சீட்டிங் ஆகும். ஸோ ஹேமரில் ஒரு தட்டுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பர்ஃபெக்டாக போய் சீட்டிங் ஆகிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஸ்டெப் வந்து இந்த ஹேண்டிலுக்கு நேராக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நேராக இருக்கும். இந்த அளவுக்கு நேராக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹேமர் வச்சு லைட்டாக தட்டணும். ஸோ தட்டினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி கவரை வந்து அசம்பிள் பண்ணணும். ஸோ கவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே ஒரு போல்ட் இருக்குது. ஸோ அதுக்கு நேராக வச்சு இந்த கவரை வந்து அசம்பிள் பண்ணணும். கவர் அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம் வாஷர் வந்து கொடுத்துருப்பாங்க. சிம் வாஷர் வந்து அசம்பிள் பண்ணணும். ஸோ இந்த சிம் வாஷர் வந்து எதுக்கு அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா சிம் வாஷர் அப்படிங்கிறத இது வேவ் வாஷர் அப்படிம்பாங்க.
இது வந்து பேரிங் ரன்னிங் டைமில் வந்து பேரிங்கோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்காக இந்த வாஷர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேப்புக்கு உள்ளே போகிற அளவுக்கு ஒரு புஷ் ஒன்று வச்சு தட்டினீங்க அப்படின்னா இது பர்ஃபெக்டாக உள்ளே போயிடும். ஸோ இப்போ சுற்றி பார்த்திங்க அப்படின்னா கையில் ஃப்ரீயாகவே சுற்றும். ஸோ இப்போ வந்து நான் ஃபுல்லாக காட்டுறேன் எந்த அளவுக்கு பேரிங் உள்ளே ப்ரெஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ எந்த அளவுக்கு இந்த சீட்டிங்கும் எந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக அசம்பிள் ஆகிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த தைராய்டு ஹோல் வழியாக 3 ஹோல் வழியாகவும் தைராய்டு போல்ட்டு போட்டு டைட் பண்ணிடலாம். ஸோ இந்த கம்பௌண்ட் ஃபேன் வந்து பேச பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த செராமிக் வந்து எப்படி அடிச்சிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெக்கானிக்கல் சீலை வந்து வச்சு இதில் உள்ளே ப்ரெஸ் பண்ணணும். ஸோ உள்ளே ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லேசாக தட்டி விட்டு உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சர்க்கிளிப்பை வந்து அசம்பிள் பண்ணணும். ஸோ இந்த சர்க்கிளிப் அசம்பிள் பண்ணதுக்கப்புறமே இம்பலர் அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சர்க்கிள் வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இம்பலரோட கீ வந்து அசம்பிள் பண்ணணும். ஸோ இது வச்சதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக போயிடும். ஸோ இப்போ லாக்டைட் போட்டு இந்த கீயோட ஸ்டெப்பில் இங்கே உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பலரில் ஒரு ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்டாக இந்த பொசிஷனில் வச்சு நம்ம ஹேமரை தட்டுறோம் அப்படின்னா இந்த இம்பலர் வந்து உள்ளே போயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பம்பை ரன் பண்ணி பார்க்கும்போது இம்பலர் எங்கேயும் ரஃப் ஆகாமல் ஓடணும். ரஃப் ஆகாமல் ஓடும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் நம்ம கேசிங் அசம்பிள் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பலர் அசம்பிள் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரீயாக சுற்றி பார்க்குறோம், எந்த ஒரு ரஃபிங் நாய்ஸும் வந்து இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம கேசிங் அசம்பிள் பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாலே லூபியை பொறுத்த வரைக்கும் பெரிய பிராண்டு தான். ஸோ கேசிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லூபி பம்ப் தான் போட்டிருக்கு. அதாவது லூபி அப்படிங்கிற அந்த பிராண்ட் வந்து பஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கேசிங் எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம்னா கேசிங் அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினான விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து ஒரு கேஸ்கட் ரிங்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேஸ்கட் ரிங்கை வந்து நம்ம அசம்பிள் பண்ணணும். ஸோ இந்த ரிங்கை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பார்த்திங்க அப்படின்னா மெயின் வந்து இங்கே வந்து வாட்டர் லீக் ஆகும். ஸோ வாட்டர் லீக் ஆகினாலே இல்லை அப்படின்னா ஹெட்டு வந்து கரெக்டாக கிடைக்காது. அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு 30 மீட்டர் வேலை செய்யக்கூடிய ஒரு பம்பு வந்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா வெறும் 5 மீட்டர் 6 மீட்டர்லேயே வந்து பர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக வராது. ஸோ அதுக்கான காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேசிங்கோட கேஸ்கட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல டேமேஜ் ஆகிருக்கலாம். இல்லை அப்படின்னா கேசிங்கோட கேஸ்கட் வந்து இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதுதான் காரணமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேசிங் அசம்பிள் பண்ணதுக்கப்புறமே பம்ப் வந்து ஃப்ரீயாக சுற்றுது. ஸோ ஒரு வேளை அந்த பம்ப் ஃப்ரீயாக சுற்றல அப்படின்னா நம்ம நைலான் நம்பர் வச்சு பின்னாடி ஒரு தட்டு அப்படின்னாலே ஃப்ரீயாக சுற்ற ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ இப்போ அப்படியே ரன் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து அப்படியே ரன் பண்ணக்கூடாது. அப்படியே நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம உள்ளே வந்து போட்டுருக்க அந்த சீல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் ஹீட் ஆகி டேமேஜ் ஆயிடும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்ஷனில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். எங்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் ஆயில் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நான் இதை ரன் பண்ண போகிறேன். ஸோ எந்த ஒரு நாய்ஸ் இல்லாமல் ரன் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் பம்ப் ஆன் பண்ணுறேன். ஸோ
எந்த வித நாய்ஸ் இல்லாமல் பம்ப் வந்து ரன் ஆகுது. ஸோ இப்போ இம்பலர் வந்து உள்ளே எந்த அளவுக்கு ஃப்ரீயாக சுற்றுது அப்படிங்கிறத நான் கண்கூடியே வந்து இதில் வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், இந்த கோல்டன் கலர் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இம்பலர் தான். ஸோ இது வந்து ப்ரெஷர் இம்பலரு. இதோட ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிவரி மீட்டர் ஹெட் வந்து அதிகமாக இருக்கும். மைனஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட லிட்டர் பர் டெலிவரியோட அளவு வந்து கம்மியாக இருக்கும். உதாரணத்துக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இந்த பம்போட ஹெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 மீட்டர் இருக்கும். பட் இதோட டெலிவரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2000 லிட்டர் தான் இருக்கும். ஸோ இதுதான். இதே ஒரு மோனோ பிளாக்காக இருந்துச்சு, இல்லை ஒரு ஓப்பன் இம்பலர் வந்து போடுறோம் அப்படின்னா ஹெட்டு வந்து 18 மீட்டர் இல்லைனா 19 மீட்டர் வந்துருக்கும். ஆனால் லிட்டர் பர் டெலிவரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3000 4000 லிட்டர் வந்து வந்திருக்கும். ஸோ இப்போ இதை கேசிங்லாம் அசம்பிள் பண்ணிட்டோம். அதாவது கேசிங் வந்து ஃபுல்லாக நம்ம அசம்பிள் பண்ணிட்டோம். செக்ஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்ஆர்வி கொடுத்து ஃப்ளான்ச் அசம்பிள் பண்ணி டெலிவரி ஃப்ளான்ச்சை வந்து அசம்பிள் பண்ணி ஸோ ப்ரெஷர் டெஸ்ட் எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்மளோட பம்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அசம்பிள் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து கம்பெனிலேருந்து 28 மீட்டர் தான் ஹெட் வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டியூட்டி பாயிண்ட் வந்து 28 மீட்ரு. ஸோ இப்போ பம்பை வந்து ஆன் பண்ணலாம். பம்ப் என்ன அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ பம்பை வந்து இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும், நல்ல டெலிவரி வருது. ஸோ இப்போ ஹெட்டை வந்து ஷட் ஆஃப் பண்ணுறோம், எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஹெட் வந்து ஷட் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் 30 மீட்டர் வந்து 40 மீட்டர் வந்து வேலை செய்யுது, எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகுது. ஸோ இது டியூட்டி பாயிண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகுது. ஸோ பம்பை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா பம்ப் இப்படி தான் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. லூபி பம்போட 1 HP செல்ஃப் ரன்னிங் பம்பு சர்வீஸ் பண்ண வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.